மொத்தம் எவ்வளோ பஸ் இருக்குன்னு பேருந்துகள் இருக்கு என்று அரசு கணக்கு காண்பிக்கிறதோ அத்தனை பேருந்துகள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று கணக்கு பார்க்கணும். சொல்ல முடியாது, இங்கேருந்து ரேஷன் அரிசி அது இதெல்லாம் கடத்தி கொண்டு போய் கேரளாவில் விற்கிறாங்க. கீழே சிந்துற அரிசி 1900 கோடியோ என்னமோ தமிழை யார் அழிக்க வேண்டும் என்று எதிர்க்கிறார்களோ, தமிழை யார் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களைத்தான் எதிர்க்கிறோம். ஈவே ராமசாமி உட்பட. மகாகவி பாரதி ஐயர் என்று பெயர் வைத்துக் கொண்டாரா? இப்ப மட்டும் சௌராஷ்டிரக்காரன் வேணுமா, தெலுங்குக்காரன் வேணுமா? எங்களை ஓட்டுக்காக செய்கிறார். நாங்கள் தான் இது தமிழ்நாடே இல்லை, இது திராவிட நாடு, இது திராவிடம்னு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. தமிழ்நாட்டில் தமிழர்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு என்று தமிழ்நாட்டிலேயே போஸ்டர் ஒட்டக்கூடிய அவல நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம் என்பதை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போராட்டத்தில் குதித்து வெளிப்படுத்துகிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நாம் தமிழர் தம்பிகளுக்கு எங்களுடைய திராவிட மாடலுடைய அந்த கொள்கை நோக்கம் இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியாது. நாங்கள் தான் இது தமிழ்நாடே இல்லை, இது திராவிட நாடு, இது திராவிடம்னு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. இதை தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டால் இந்த தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டும்தான் என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் எங்கேயோ ஆந்திராவை நோக்கி, கேரளாவை நோக்கி, கர்நாடகாவை நோக்கி, வேற எந்த மாநிலத்தை நோக்கியோ நாங்கள் திரும்பி போக வேண்டும். அப்போ அடையாளங்களை அழிக்கிறாங்களா சார்? ஆமாம், தமிழ்நாடு என்ற வார்த்தையை அழிப்பதன் மூலம் தமிழ் இனத்தை ஏதோ நம்ம அழித்து விடலாம், தமிழ் கலாச்சாரத்தை அழித்து விடலாம். இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் தமிழ்நாடுங்கிற பேரை போடுறதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஏற்கனவே இருந்தது தயக்கம், புதுசா ஒன்றும் அமல்படுத்த. அதுக்கு முன்னால் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம், ஜீவா போக்குவரத்து கழகம், இப்படி தலைவர்கள் பேர்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. தமிழ்நாடு பொதுவாக அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சுட்டீங்க. ஏன்னா ஒரு தலைவர் பேர் வச்சா இன்னொரு சாதி தலைவர், சமூக தலைவர் பேர் வைக்கலன்ற ஒரு விமர்சனம் வருகிறது. எத்தனை பேரை வைக்கிறது இதெல்லாம் இருக்குது. சரி, நீங்கள் பொதுவாக வைத்தது கூட ஒரு குற்றம் இல்லை, நியாயமாக வைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசுன்னு வைக்கிறது தானே கரெக்டு. இப்போ இதே அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்ற மாநிலங்களுக்கு போயின்னா அல்லவா? அங்கே தமிழ்நாடு அரசு என்பது தெரிய வேண்டாமா? அதெல்லாம் நம்பரை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, அங்கே போய் கண்டக்டரை கேட்டு விசாரித்து தெரிஞ்சுப்பாங்க. என்னுடைய வீட்டை நான் என்னுடைய வீடு என்பதற்கான அடையாளத்தை அதில் குறித்து வைப்பதில் என்ன தவறு? நான் பயன்படுத்தும் வாகனத்தில் என்னுடைய வாகனம் என்பதற்கான ஏதோ ஒரு அடையாளம். நிச்சயமா. இப்போ என்ன பெயர்னா எனக்கென்று ஒரு அடையாளத்திற்காக ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரையே அழித்து விட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய காரணம், பின்புலம் என்னவாக இருக்க முடியும்? நீ திருசக்தியார்னு என்று சொல்லலாம், திருசக்தி சுந்தரராமன் என்று சொல்லலாம், சுந்தரராமன் என்று சொல்லலாம். எல்லாம் பேரே இல்லாமல் என்னை ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மமான, ஒரு போலியான, ஏதோ அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். யாருக்குன்னாங்க இவங்க சொல்ல முடியாது, இங்கேருந்து ரேஷன் அரிசி அது இதெல்லாம் கடத்தி கொண்டு போய் கேரளாவில் விற்கிறாங்க. இந்த சிந்துன அரிசி கீழே சிந்துற அரிசி 1900 கோடியோ என்னமோ அதுக்கு விற்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே சிந்துது பாருங்கள், அதை திரட்டி அது 1900 கோடிக்கு விற்றுருக்காங்க. நான் அதுதான் வேற ஒரு நிகழ்வுகளோடு பேசியிருக்கேன். ஏதாவது மத்திய அரசு, இவர்கள் ஒன்றிய அரசு என்று சொல்லும் மத்திய அரசு, இந்த சிஏஜி எனப்படும் அந்த தலைமை கணக்காயர்களை அனுப்பித்து மொத்தம் எவ்வளோ பஸ் இருக்குன்னு பேருந்துகள் இருக்குது என்று அரசு கணக்கு காண்பிக்கிறதோ அத்தனை பேருந்துகள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று கணக்கு பார்க்க வேண்டும். எனக்கு இவங்க தமிழ்நாடுன்ற பேர் வைக்காமல் அதை தவிர்ப்பது, தமிழ்நாடுன்னு பேர் வச்சா நாம் தமிழர்காரர்களை கைது செய்வது, இவங்க எப்பவுமே எப்படின்னா திமுகவுடைய மாடல். தவறு செய்தால் ப்ரமோஷன். இப்போ இந்த பாலியல் குற்றவாளின்னு பேசுகிறாங்கல்ல, யார் அந்த சார்? ஞானசேகரன். யார் அந்த சார்? அப்போது இவர்கள் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே திமுகவுடைய மாடல் எப்படின்னா, தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், இவர்களுக்கு ப்ரமோஷன், அவர்களுக்கு மரியாதை, அவர்களுக்கு பதவி, விருது. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மீது தண்டனை, அவர்கள் மீது வழக்கு, அவர்களுக்கு தண்டனை. யார்? அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர். அரசு தமிழ்நாடு, அரசு போக்குவரத்து கழகம் என்பதை முறையாக தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுறது எதுக்காக?
இப்போவாவது புத்தி வந்து நீங்கள் அதை ஆமா. தமிழ்நாடுன்னு சொல்லி நீங்கள் பெயிண்ட் அடித்து மாற்றணும். அது பண்ணணும் அப்படின்னு அது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு நல்ல ஒரு பண்பாடுள்ள ஒரு நிர்வாகம், ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும்? நாம் தமிழர் கட்சி இப்படி வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறாங்க. நாங்கள் வந்து எந்தவித நோக்கமும் இன்றி அது தமிழ்நாடு என்று நாங்கள் வைக்காதது வந்து அதற்கு வந்து எந்த விதமான நோக்கமும் இல்லை. புதிதாக ஒரு அரசாணை வெளியிட்டு அடுத்த நாளிலிருந்தே நாங்கள் இதை வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று அழைப்பதற்கான எல்லா வங்கிகளிலோ அரசுலையோ அந்த பெயிண்ட்லேயோ எல்லா இடத்துலையும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். சார் அப்படி செஞ்சால் பிற மொழியாளர்களினுடைய ஓட்டுகள் சார்? அதை தான் சொல்கிறேன். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்களை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இந்த பிறமொழியாளர்களுக்கு வந்து அது அவர்களுடைய பயம், தமிழர்கள் அல்லாதவர்கள் என்று நம்மளை விரட்டி விடுவார்களோ என்ற அவர்களாக நினைத்து கொள்ளும் அந்த அச்சம். யாரும் சொல்லலை வெளியில் போங்கன்னு. அப்படி போக சொல்ல முடிஞ்சிருந்தா என்றைக்கோ சொல்லியிருப்போம். ஆனால் அப்படி போக சொல்லி விடுவார்களோ என்ற இவர்களுடைய இன்செக்யூரிட்டி என்ற பாதுகாப்பின்மை, அந்த காரணத்திற்காக தான் இவர்கள் வந்து இந்த பெயரை வைக்காமல் இருக்கிறார்கள். நீங்கள் இதை எங்கே ஒப்பிடணும்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று ஏன் இவர்கள் வைக்கவில்லை? அப்படியே ஃப்ளாஷ்பேக் கொண்டு போங்க. ஈவே ராமசாமி நாயக்கருக்கு தமிழை மலம் என்று சொல்கிறார், தமிழை சனியன் என்று சொல்கிறார், திராவிடம் என்று பேசுகிறார். அப்போ அதே தானே. அப்போ அவர் ஏன் திராவிடம்னு பேசும்போது அதுக்கு பின்னால் என்ன பேசுகிறாரு? நான் கன்னடன், தமிழன் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ மைசூரில் போய் இருக்க வேண்டியதானே? ஏன் ஈரோட்டில் இருக்கீங்க? மைசூரில் போய் இருக்க வேண்டியதானே? கன்னடம்னா இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நான் தமிழன் இல்லை, தமிழை இழிவுபடுத்துவேன் என்று சொல்லிவிட்டு எதற்காக? அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அமைச்சரவையில் குறைந்தபட்சம் ஒரு 9-10 பேர் வந்து சொல்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, 13 பேர் இருக்கிறாங்க. தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் குறைந்தபட்சம் 10 பேருக்கு மேலே இருக்காங்க. கண்டிப்பாக சார். நான் அது இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை, இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் தமிழுக்கு எதிராக செயல்படக்கூடாது. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழுக்கு எதிராக செயல்படக்கூடாது. கண்டிப்பாக சார். சார் இப்படி இந்த பக்கம் ஒரு நிலை இப்படி நீட்டிட்டு இருந்தாலும் சீமான் அவர்கள் சௌராஷ்டிரா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார் அப்படின்ற ஒரு போஸ்டர்களும் வெளியாகுது. அது குறித்தும் பேசப்படுது. இது உண்மையான தகவல் தானா? இதன் மூலம் பிற மொழியாளர்களின் ஓட்டை கவருவதற்கு சீமான் முயற்சிக்கிறாரா அப்படின்ற கேள்விகளும் வைக்கப்படுது சார். சௌராஷ்டிரா இனத்தினவர் வந்து மதுரை, இப்போ நம்ம டிஎம் சௌந்தரராஜன் பாடகர் இருந்தார் இல்லையா, ஒரு சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்தவர். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவர் பாடிய தமிழ் பாட்டில் எங்காவது ஒரு இடத்தில் தமிழில் உச்சரிப்பு பிழை இருக்கிறதா? இருக்காது. ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார். சிவாஜிக்கு பாடியிருக்கார், எம்ஜிஆருக்கு பாடியிருக்கார், மற்ற நடிகர்களுக்காக பாடியிருக்கார், எல்லாருக்காகவும் பாடியிருக்கார். பக்தி பாடல்கள், காதல் பாடல்கள், எல்லா பாடல்களும், சோக பாடல்கள். சௌராஷ்டிரா நாம் வந்து பிறமொழிக்காரர்களுக்கு எதிர்ப்பாளர்கள் இல்லை. யாரெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்து தமிழை பேசிக்கொண்டு தமிழர்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாம் சக தமிழர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டோம், தயாராக இருக்கிறோம். அப்படித்தான் இவ்வளவு தலைமுறைகளாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பிறமொழிக்காரர்கள் தமிழர்களை அழிக்க வேண்டும், தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் இந்த பிறமொழிக்காரர்கள் இருக்கிறார்களே, இவர்களோடு தான் நமக்கு பிரச்சனை. டிஎம் சௌந்தரராஜன் போன்றவர்களோடு நமக்கு பிரச்சனை இல்லை. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பி சுசீலா போன்றவர்களோடு நமக்கு பிரச்சனை இல்லை. தமிழ் சினிமா திரைப்பட பாடல்களை வந்து இருப்பதிலேயே அதிகமாக பாடியவர் யார் என்றால் பி சுசீலா அவர்கள். அவர்களுக்கு தாய்மொழி தெலுங்கு. யாராவது அவரை தெலுங்கு என்று சொல்லி வேறுபடுத்துகிறோமா? இல்லை. அப்போ அவர்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அது திரைப்படம் மூலமாகவோ இலக்கியம் மூலமாகவோ இல்லை எந்த வகையிலோ சமுதாயத்திலோ அவர்கள் செய்த தொண்டை நாம் பாராட்டி அவர்களை போற்றுகிறோம். நாம் யாரை எதிர்க்கிறோம்? தமிழை யார் அழிக்க வேண்டும் என்று எதிர்க்கிறார்களோ, தமிழனை யார் இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களைத்தான் எதிர்க்கிறோம், ஈவே ராமசாமி உட்பட. கண்டிப்பா. இப்ப சீமான் அவர்களின் நோக்கம் என்ன சார் இந்த பொதுக்கூட்டத்தின் கலந்து கொள்வது? இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டு, அதான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நீங்க வந்து வெறும் தமிழர்கள் என்று சொன்னால் நம்ம அமைச்சர்கள்லேயே 10 பேர் வந்து தமிழர்கள் இல்லையே. அந்த தாய்மொழி தமிழ் அப்படிங்கிற அடையாளத்தை வைத்து பார்க்கும் பொழுது
இல்லையே. அப்போ எல்லாரும் இருக்காங்கல்ல. இப்போ தெலுங்கு பேசுகிறவங்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில், கன்னடம், இப்படி சௌராஷ்டிரம், மதுரை பக்கம் இருப்பாங்க, இங்கே இந்த சைடு கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கம் இருப்பாங்க. அதே மாதிரி மராட்டி பேசக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கம், தஞ்சாவூர் சரபோஜி மன்னர்லாம் இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்தில் சத்ரபதி சிவாஜி அவர்கள் தன்னுடைய பிரதிநிதியாக இங்கே யாரையோ நியமித்து விட்டு இப்படி மராட்டி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். நம்ம வெறும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மட்டும் சொல்கிறோம். இதை தாண்டி மராட்டி, துளு, சௌராஷ்டிரா, இவர்களெல்லாம் தமிழுக்கும் தாங்கள் வாழும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தங்களை தமிழர்களாகவே பாவித்து எத்தனையோ சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒரு சில இந்த மோசடி பேர் வழிகள் வந்து அந்த பிறமொழிக்காரர்கள் வந்து தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவதால் தவறே செய்யாத அந்த பிறமொழிக்கார ஆனால் தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களை நாம் நிராகரிப்பது தவறு. கண்டிப்பா கண்டிப்பா. அதற்காகத்தான் சீமான் வந்து அவர்களையும் வந்து சந்திக்கிறார். அதில் அரசியல் இருக்கா என்று கேட்டால், ஆமாம், அரசியல்வாதி அரசியல் பண்ணாமல் அவையிலா பண்ணுவான். இதை நான் கேட்கல, முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு தடவை கேட்டிருக்காரு. நிச்சயமா சார். இன்னொன்று, இதனால ஏற்கனவே சீமான் அவர்கள் மீது தமிழினம் என்று ஒரு பிரிவினைவாதம் பேசுகிறார் என்ற அந்த முத்திரை இப்போது தகர்க்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கா சார்? இல்லை, அந்த முத்திரை என்பது இவர்களாக குத்திய போலி முத்திரை தானே. டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் தமிழ் பாடல் பாட வரும்போது, ஐயா நீங்கள் சௌராஷ்டிரத்தில் மட்டும்தான் பாட வேண்டும், தமிழில் பாடக்கூடாது என்று அவரிடமோ, பி சுசீலாவிடம் வந்து தெலுங்கில் நீங்கள் பாடுங்க, தமிழில் பாடாதீங்க நம்ம சொன்னோமா? இல்லை, தமிழ் பாடு. ரஜினிகாந்த் அவர்கள் தமிழில் வந்து நடிக்க வந்தபோது நீங்கள் கன்னடர், நீங்கள் தமிழில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராவது படம் பார்க்காம இருக்கமா? இன்றைக்கும் வந்து ரஜினிகாந்த் நடிக்கும் படங்களை நாம் பார்க்கிறோம். அவரை வந்து கன்னடராக நாம் நினைப்பதில்லை, அவரை தமிழராகத்தான் கொள்கிறோம். இல்லை, அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நீங்கள் கேட்பீங்க, ரஜினிகாந்த் தமிழர்னு ஏற்றுப்பீங்க, டிஎம் சௌந்தரராஜனை ஏற்றுப்பீங்க, ஈவே ராமசாமியை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, இன்னும் அப்புறம் இவரை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, அவரை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க, ஒரு 4 அரசியல்வாதிகள் பேர் சொல்லி. அதற்கு காரணம் டிஎம் சௌந்தரராஜனோ உதாரணத்துக்காக சொல்கிறேன், ரஜினிகாந்தோ தங்களை தமிழர்களாக பாவித்து கொண்டவுடன் அது மட்டும் இல்லாமல் தமிழர்களாகவே அறிவித்தார்கள், செயல்பட்டார்கள். நிச்சயமா அந்த உணர்வுகளை அந்த உணர்வுகளை தமிழ் உணர்வை வெளிப்படுத்தினார்கள். தமிழை அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, வளர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். தமிழ் செழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நாங்கள் அதனால் அவங்கள வந்து தமிழர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய பிரச்சனை தமிழர் அல்லாத பிறமொழிக்காரர்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேர் மீதும் இல்லை. மோசடியாக தமிழை அழிக்க வேண்டும் அப்படின்னு வேற ஏதோ ஒரு மோட்டிவ், ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு ஏமாற்றும் மோசடி பேர் வழிகள் மீது தான் நமக்கு கோபமும் வெறுப்பும். அவர்களை காட்டித்தான் நாம் வந்து சொல்கிறோம், இவர்களிடம் கவனமாக இருங்கள் என்று சொல்கிறோமே தவிர, பிற மொழி பேசுபவர்கள் அனைவரும் சௌராஷ்டிரா தமிழர்கள். எனக்கு நிறைய சௌராஷ்டிரா தமிழர்கள் கும்பகோணம் பகுதியில் தெரியும், மதுரை பகுதியிலையும் தெரியும். நீங்களும் நானும் எவ்வளவு தமிழ் அழகாக பேசுகிறோமோ அதே அளவுக்கு உச்சரிப்பு வந்து நம்மை விட சிறப்பாக கூட உச்சரிப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய. நிச்சயமாங்க சார். ஆனால் என்னதான் இருந்தாலும் திமுக காரங்களுக்கு இந்த பிறமொழியாளர்கள் ஓட்டு சீமானுக்கு நிச்சயம் செல்லாது என்ற நம்பிக்கை இருந்தது சார். அதை வந்து சீமான் இப்போ உடைக்கும் போது பீதியில் போகிறார்களா திமுக காரர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். இல்லை, அதை இப்போ என்ன பேசுவாங்கன்னா, நம்ம வந்து திருடனை திருடன் என்று சொல்கிறோம். அந்த திருடன் வந்து உதாரணமாக ஒரு எக்ஸ் காலனியிலேருந்து வராருன்னு வைங்க, அந்த திருடன் எக்ஸ் காலனியிலேருந்து வருகிறார் என்று சொல்கிறோம். அதனால் எக்ஸ் காலனியில் இருப்பவன் போரா திருடன் என்று நாம் சொல்ல வேண்டும். இவ்வளோதானே. இவர்கள் என்ன சொல்லுவார், இப்போ மட்டும் சௌராஷ்டிராக்காரன் வேணுமா, தெலுங்குக்காரன் வேணுமா, ஓட்டுக்காக செய்கிறார், எங்களை வந்து நீங்கள் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னீர்களே, இப்போ மட்டும் தெலுங்குக்காரன் ஓட்டு வேணுமான்னு. நாம் தெலுங்குக்காரர்களை தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் வைத்தபோது ஒரு காலத்தில் ஆந்திரா, அதாவது தெலுங்கு மொழி தாய்மொழி பேசுபவர்களெல்லாம் திரும்பி போன்னு சொன்னோமா? இல்லை, அந்தந்த மொழிக்காரர்களை திரும்ப அனுப்பி விட்டோமா? அனுப்புவதற்கான ஏதாவது பேசினார்களா, முயற்சி செய்தார்களா? தமிழுக்கு எத்தனையோ தொண்டு செய்தவர்களில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்களின் பங்கும் நிச்சயமாக இருக்கிறது. அவர்களை போற்றுகிறோம். அப்போது அவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் இல்லை. சீமானுக்கு மட்டும் இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், சீமானுக்கும் சேர்த்து. அப்போ அவர்களிடம் ஓட்டு கேட்பதில் என்ன தவறு? நிச்சயமாக சார். அப்போ அவர்களுடைய பங்கை போற்றுவதில் என்ன தவறு? உண்மையை சொல்லப்போனால் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழுக்கு தொண்டு செய்பவர்களுக்கு இணையாக இவர்களும் போற்றப்பட வேண்டும். நிச்சயமா. எங்களுக்கு சௌராஷ்டிரா தான்
நாங்கள் வந்து இல்லை வந்து துளு தான், நாங்கள் வந்து தெலுங்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தமிழுக்கு எதிராக இருந்த சில மோசடி பேர் வழிகள், நான் கன்னடன் என்று தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு அந்த மாதிரி பேசுபவர்களை வந்து நம்ம போற்றுவதற்கு நமக்கு வழி இல்லை, வேண்டியதில்லை. நான் கன்னடன், தமிழன், சனியன் என்று சொல்பவன் எனக்கு என்ன இருக்குது? அவரை எதற்காக நான் போற்ற வேண்டும்? என்னை சனியன் என்று, என் இனத்தை சனியன் என்று சொன்னவனிடம் எனக்கு எப்படி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும்? உங்களுக்கு வேண்டுமானால் முரசொலியில் எழுதும்போது அவர் வந்து வேறு விதமாகவும், இன்றைக்கு வந்து ஓட்டுக்காக வேறு விதமாகவும், அவர் பெரியாராகவும் இருக்கலாம், அவர் தந்தையாக இருக்கலாம். அது உங்களுடைய ஓட்டு வசதிக்காக. உங்களை மாதிரி நாங்கள் வேஷதாரிகள் இல்லை. நிச்சயமா. இப்ப சீமானினுடைய இந்த புது முயற்சிகள் வந்து சீமான் அவர்களுக்கு பலத்தை கூட்டுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆமாம், பல மொழிக்காரர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு வந்து ஏதோ இதுவரை வந்து சீமான் வந்து அந்த சௌராஷ்டிராக்காரர்களையோ தெலுங்குக்காரர்களையோ இல்லை மற்ற மொழிக்காரர்களையோ தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பது போன்ற ஒரு போலி தோற்றத்தை, மாய தோற்றத்தை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கும் இந்த திராவிடம் அந்த முகத்திரை அது உடைகிறது. அதே மாதிரி அவர் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்தவர்களிடையே போய் அவர் பேசுகிறார், முஸ்லிம்களிடையே போய் பேசுகிறார். அவருடைய அருகிலேயே, அதாவது நான் சொல்வது அலுவலகத்தில் அவருடைய நிர்வாகத்திலேயே இருப்பதே இஸ்லாமியரும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அதே மாதிரி அவர் சாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லா சாதிகளையும் இணைத்து போக வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால தான் அவர் பாரதியை போட்டாரு. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னவர். கண்டிப்பா சார். மகாகவி பாரதி என்று பெயர் வைத்து கொண்டாரே, மகாகவி பாரதி ஐயர் என்று பெயர் வைத்து கொண்டாரா? அவர் நினைத்தால் வைத்து கொண்டிருக்கலாம் அல்லவா? அவர் சாதி இல்லைன்னு எழுதுனது மட்டும் இல்லாமல் அதை கடைபிடித்தார். நான் நாயுடு, நான் நாயக்கர், நான் முதலியார்னு பேரை வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த சாதி பிரிவினைகளை எத்தனையும் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு உப்பையும் சோத்தையும் தின்றுவிட்டு, தமிழை திட்டி தீர்த்து விட்டு, தமிழனை வந்து சாபமிட்டு விட்டு, நான் கன்னடன் என்று சொல்பவரை நீங்கள் பெரியார் என்று சொல்லுங்கள், அது உங்கள் இஷ்டம், நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று நான் வந்து விமர்சனம் செய்யவில்லை. இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுறீங்க. நாங்கள் வந்து ஒரு கடவுளை கும்பிட்டா அது கல், அது கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க. உன் கண்ணிற்கு அது கல்லாக தெரிகிறது, என் கண்ணிற்கு அது கடவுளாக தெரிகிறது. அப்போ உன் கண்ணில் தான் கோளாறு. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுதான் இந்த விஷயத்தில் சௌராஷ்டிரா இனத்தவரை பார்க்கிறார். மற்ற பிற இனங்கள் அது யார்? மற்ற தெலுங்கு, மலையாளம், நீங்கள் ஓசூர் பக்கம் போனால் கன்னடம் பேசுபவர்கள் இருப்பார்கள், இந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம் போனால் மலையாளம் பேசுபவர்கள் இருப்பார்கள், பக்கம் திருப்பதியை நோக்கி சென்றீர்களானால் தெலுங்கு பேசுபவர்கள் இருப்பார்கள். அவர்களும் நம்ம தமிழர்களாகத்தான் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களை விரட்ட வேண்டும் என்பதோ வேறுபடுத்த வேண்டும் என்பதோ நமது எண்ணம் இல்லை. நமது எண்ணம் இல்லைன்னு நான் சொல்கிறது சீமானையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இல்லை, ஆனால் ஒரு ஹிடன் அஜெண்டா, ரகசியமான ஒரு கோட்பாடு என்ன? தமிழை அழிக்க வேண்டும், தமிழர் குலத்தை வந்து தாழ்வுபடுத்த வேண்டும், பிற மொழிக்காரர்கள் வந்து இங்கே தமிழனை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கும் அந்த கெட்ட எண்ணம் உடையவர்களை நாம் நிச்சயமாக விமர்சித்து கொண்டே இருப்போம். கண்டிப்பாக சார். பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.